ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்கப்பூரில் வந்து பல லட்சம் பல கோடி தொகைக்கு கூட நம்ம அதிபதி ஆகலாங்க. நமக்கு ஒரு பெற்றான லாட்ரி இருந்தால் மட்டுமே. அது எப்படி அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து லாட்ரி அப்படின்னு ஒரு கேம் இருக்குங்க. அந்த கேமில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் படி அந்த கேம் ஃபுல்லாகவே நடக்குது. நம்ம அங்கே போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த நம்பர்லாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க, பரிசு பொருட்கள் எப்படி வழங்குறாங்கன்னு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த கேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. சிங்கப்பூரில் இப்படி ஒரு கேம் இருக்குது, இப்படிலாம் மக்கள் ஆதரித்து அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னங்க, பயணத்தை ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க. இங்க பாருங்களேன், இது ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒவ்வொரு லேயரா கண்களை வந்து செடிகளை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். இந்த பில்டிங் ஃபுல்லாவே வந்து எல்லா சைட்லையும் லேயர் பை லேயராகவே இருக்கும். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு செடியாக அழகாகவே இருக்கு பாருங்களேன். ஈவினிங் டயத்தில் வந்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நிறையா நம்ம நண்பர்கள் பார்க்கலாம். நிறையா பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த செவர் இருக்கு, அந்த செவருக்கு மேலே ஃபுல்லாக செடிகள் வளர்த்துருக்காக பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? அந்த பில்டிங் ஃபுல்லாகவே பாருங்க, கீழே மட்டும் இல்லைங்க, அந்த மேலே அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கு சென்டர்லையும் ஃபுல்லாக செடிகளை பாருங்களேன். என்ன கண்ணுன்னு தெரியல, இந்த செடிகளுக்கு உள்ள இருக்கு. செடிகளோட அமைப்பு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே உள்ள என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. ஃபுல்லாக நம்ம உள்ள கூட பார்க்க முடியல. ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல்லாம் இல்லை, ஃபுல்லாக நேச்சுரல் மட்டும்தான். இருந்தாலும் இது எவ்வளோ பந்து மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்க. சிங்கப்பூர்லேயுமே பயங்கரமான வெயிலுங்க, பயங்கரமாக இருக்கா. நம்ம போயிட்டு போகிற வழியில் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிருக்கோம். வந்துட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க, ஹோலா ஜூஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நான் குடிச்சிருக்கேன். சரி உள்ள போய் ஆப்பிள் ஜூஸ் $3, வாட்டர் மிலன் $3. நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபாய்ட்டு வருதுங்க. ஆப்பிள் ஜூஸ், grape juice, grapes do you have? Yes, grape one, apple one. Small. Ice okay. Yes, okay. And how much? Okay. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் தாங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஒரிஜினல் ஆப்பிள் ஃப்ளேவர் தான் கிடைக்குது. இங்கே வந்து ஒரு $5 60 நம்மகிட்ட வந்து ஒரு 300 110 இருக்கும். அரௌண்ட் ஒரு ஜூஸ் வந்து 150, நம்ம ஒரு ரூபாய்க்கு 150 கொடுத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்துங்க. நம்ம ஒரு காசு 150, சிங்கப்பூருக்கு $2 தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். இந்த ஜூஸை நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் நியரில் எங்கேயுமே டஸ்ட்பின் இல்லைங்க. அதனால் நம்ம டஸ்ட்பினை தேடி கொண்டு தான் போடணும். ஏன்னா பொதுவாகவே சிங்கப்பூரில் நம்ம யூஸ் பண்ண பொருளை வந்து வேற எந்த பிளேஸ்லையும் வைக்கக்கூடாது. பார்த்தா மினிமம் 300, நம்ம ஒரு காசுக்கு 20,000 ரூபா ஃபைன். கடைசியாக நம்ம ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே போய் தான் நம்ம வந்து இப்போ டிக்கெட் எடுக்கணும். ஈவினிங் டைம்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒரு 4-5 ரூபா இருக்குங்க ரைட்டா. மத்தியான டைம் நல்லா கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு ஒரு நம்பரை எழுதலாமா? இதோட டீட்டெயிலை வந்து நான் வாய்ஸ் நோட்டில் கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
இந்த லாட்ரியில் 2 வகையான கேம் இருக்குங்க. ஒன்று வந்து 4D, இன்னொன்று வந்து டோட்டோ. ஃபர்ஸ்ட் நம்ம 4Dயை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நாட்டில் உள்ள மக்கள் இந்த 4Dங்கிற பேரில் இந்த கேம் வந்து விளையாண்டுட்டு வர்றாங்க. 1951 தான் இந்த கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லப்படுதுங்க. ஆனால் சிங்கப்பூரில் 1966 தான் முதல்ல இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1986 தான் இங்கே வந்து கணினிமயமாக்கப்பட்டிருக்குங்க. இந்த கேமில் வந்து ஒவ்வொருவருமே 0லேருந்து 9 வரையில் ஒரு 4 இலக்க எண்களை வந்து தேர்வு செஞ்சு விளையாட்டுங்க. ஒவ்வொரு முறையும் வந்து வெற்றி எண்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 23 எண்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுங்க. அதுலேருந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அந்த குலுக்கல் முறையின் அடிப்படையில தான் நம்ம வெற்றிக்கான எண்கள் வரிசைப்படுத்தப்படுதுங்க. இந்த 4D விளையாட்டை முதலில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு வந்து மலேசியாங்க. அதன் பிறகுதான் சிங்கப்பூர்லையும் இந்த கேம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு தற்போது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் ரொம்ப பிரபலமான மக்களால் விளையாடப்படும் விளையாட்டா ஒன்று இருக்குங்க. இந்த சூதாட்ட விளையாட்டை வழங்கும் ஒரே நிறுவனமாக சிங்கப்பூர்ல வந்து அந்த பூல்ஸ் நிறுவனம் மட்டும்தாங்க இருக்கு. சிங்கப்பூர்ல மட்டும் இல்லைங்க, அமெரிக்காலையும் இது போன்ற கேம்கள்லாம் விளையாடப்படுதுங்க. அமெரிக்காவில் 4 இலக்கங்கள் என்பதால் வந்து பிக் 4 எனவும், கனடாவில் 5 இலக்க எண்கள் என்பதால் பிக் 5 எனவும், இது போன்ற பெயர்களால எல்லா நாடுகளையும் விளையாடப்படுது. இந்த 4D கேம்ல ஒரு 4 இலக்க எண்களை தேர்வு செய்ய நம்மளோட கொடுக்க வேண்டிய காஸ்ட் வந்து $1. அதோட பரிசு தொகை வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து $2000, செகண்ட் பிரைஸ் வந்து $1000, தேர்ட் பிரைஸ் வந்து $490 என்ற அடிப்படையில் தாங்க பரிசு பொருட்கள் வழங்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற கேம் வந்து டோட்டோ. இதுவுமே சேம் அண்ட் சிமிலர், அதே ப்ராசஸ் தாங்க. ஆனால் அதை நடத்தி கொண்டு இருக்கிற அதே நிறுவனமான பூல்ஸ் நிறுவனம் தான் இந்த கேமை நடத்தி கொண்டு வருதுங்க. இந்த கேமில் வந்து 1 முதல் 49 வரையிலான 6 இலக்க எண்களை வந்து நம்ம தேர்வு செய்யணுங்க. ஆனால் வெற்றி எண்களை வந்து கூடுதலாக ஒரு எண் வந்து நமக்கு வழங்கப்படுங்க, அடிஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 இலக்க எண்களை வந்து நம்ம கியூபிக் மெத்தடு அல்லது நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற மெத்தடில் 2 விதமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. அந்த 6 இலக்க எண்களை தேர்வு செய்வதற்கு நம்ம செலுத்த வேண்டிய கட்டணம் $1. ஆனால் அதோட பரிசு தொகை வந்து மினிமம் 1 மில்லியன்லேருந்து 13 மில்லியன் வரைக்கும் கோட் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் பண்ண 6 நம்பருமே வெற்றி என்ன இருந்துச்சுன்னா நமக்கு வந்து முதல் பரிசுங்க. இந்த வருடம் 2024 மே 9 அன்னைக்கு ஒரு சிங்கிள் மேன் வந்து $13 மில்லியன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சுமார் இந்திய மதிப்புப்படி 750லேருந்து 800 கோடி வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 இலக்க எண்களில் வந்து 5 இலக்க வெற்றி எண்கள் வந்தால் 5.5%, 4 ப்ளஸ் அடிஷ்னல் நம்பர் 1 வந்தால் 3%, 4 இலக்க எண் வந்தால் $50, 3 இலக்க எண் வந்தால் $25 இதுக்கான பிரைஸா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து $3 வந்து எடுத்திருக்கோம். ஒன்று வந்து 4D, 2 டோட்டோ எடுத்திருக்கோம். வந்து ரிசல்ட்டை செக் பண்ணலாமா? நம்மளோட 4D அண்ட் டோட்டோவோட சீட்டு தான் இருக்கு. அது ரிசல்ட்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத உள்ள போயிட்டு பார்க்கலாமா? சரி வாங்க. 4D ரிசல்ட்ஸ் போயிட்டு நம்ம வாங்கினது வந்து 25 இதாக இருக்குங்க. சாட்டர்டே இந்த இருக்கா. இதோட ரிசல்ட் வந்து நம்ம வாங்கினது 46, 30. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ்லையும் இல்லை, ஸ்டார் ப்ரைஸ்லையும் 46, 30 இல்லை, அடுத்ததாக உள்ளதுலையும் இல்லையா. தென் அடுத்ததாக நம்ம குரோமில் போயிட்டு 27 டோட்டோ ரிசல்ட் இந்த இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் பார்க்கலாம். இந்த வந்துருக்குங்க மண்டே 27 ரிசல்ட்டாக. நம்மளோட டோட்டோ நம்பர் வந்து 01, ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் வந்துருக்குங்க. அப்புறம் 16, 20, 30, 38, 45, 29 2 நம்பர் வந்துருக்குங்க. 1, 45 அடிஷ்னல் நம்பரும் எதுவும் இல்லை, அந்த நம்பரும் எதுவும் இல்லை. ஸோ இது இல்லை. அடுத்ததா 9, 15, 20, 26, 43, 43 ஒரு நம்பர் வந்துருக்குங்க. 49 வந்திருக்கு, 45, 29 இதில் ஒரு நம்பர் தாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த மெத்தட் படி தாங்க ரிசல்ட் பார்க்கணும். நமக்கு வந்து பெட்டான லக் இல்லை. என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் சிங்கப்பூரில் எல்லா நியூஸையும் உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.